அளவியல் இந்த ஹெட்டிங்லேயே அதோட மீனிங்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அளக்கிறது எதை அளக்க போகிறோம்னா ஒரு வயலை நம்ம அளக்க போகிறோம், அதோட பரப்பளவு என்ன, அதை செப்பனிட எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. அது யார் கண்டுபிடிச்சாருன்னா ஹெரான்ங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கோங்க. முக்கோணத்தில் எத்தனை பக்கம் உண்டு? 3 பக்கம் உண்டு. அதுக்கு ஏபிசி அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. எஸ்னா முக்கோணத்தின் அரை சுற்றளவு, சுற்றளவுல பாதி. அப்படின்னா என்ன வரும்? இந்த 3 பக்கத்தையும் ஆட் பண்ணி அதை 2ஆல டிவைட் பண்ணணும். S = A + P + C டிவைட் பை 2. அதுக்கப்புறம் முக்கோணத்தின் பரப்பளவு. இந்த இதை எப்படி ஈஸியாக ரிமெம்பர் பண்ணணும்னு சொல்லி தரேன். சைடை S-ஆல கழிச்சிருங்க. S - A, S - B and S - C. அதை S-ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதை ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். திரும்பவும் சொல்கிறேன். முக்கோணத்தோட சைடு இருக்குல்ல ABC, அதை S-ஆல மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் S-ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A 28 மீட்டர், B 15 மீட்டர், C 41 மீட்டர். இதோட நம்ம பரப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஆகும் செலவு வந்து 20 ரூபா. அப்போனா அதோட பரப்பளவு கண்டுபிடிச்சாதான் அது செப்பரேட எவ்வளோ செலவாகணும்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ்னா என்னது? சுற்றளவுல பாதி. S = A + B + C டிவைட் பை 2. A வந்து 28 மீட்டர், B வந்து 15 மீட்டர், C வந்து 41 மீட்டர். இதை ஆட் பண்ணால் 84 வருது. அதை டிவைட் பண்ணால் 42 மீட்டர் வருது. அப்புறம் முக்கோண வடிவ வயலின் பரப்பு. இதை இந்த ஃபார்முலா எப்படி ரிமெம்பர் பண்ணணும்னு சொன்னேன். அந்த சைடை S-ஆல மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் S-ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். S-ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 42 மீட்டர். 42 மைனஸ் A-யோட வேல்யூ 28, B-யோட வேல்யூ 15, C-யோட வேல்யூ 41. அதுக்கப்புறம் 42 மைனஸ் 28 14, 42 minus 15 27, 42 minus 41 1. இந்த 42 உள்ள இதுவால டிவைட் பண்ணனும் பாருங்க. 2ஆல டிவைட் பண்ணா 21, அது 3ஆல டிவைட் பண்ணா 7. அப்புறம் 2 × 3 × 7, 14 2 × 7, 27 3 × 3 × 3. இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ தெரியும் 1/2. இதோட வேல்யூவோட 1/2 தான் இந்த ஸ்கொயர் ரூட்டோட மீனிங். அப்புறம் 2 நம்பர் இருந்தால் நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இங்கே 2 7 இருக்கா, அதில் ஒரு 7 எடுத்தாச்சு. இங்கே 2 3 இருக்கா, அதில் ஒரு 3 எடுத்தாச்சு. 2 2 இருக்கா, அதில் ஒரு 2 எடுத்தாச்சு. திரும்பவும் இங்கே 2 3 இருக்கு, அதில் ஒரு 3 எடுத்தாச்சு. இதை மல்டிப்ளை பண்ணணும்னா 126 மீட்டர் ஸ்கொயர் வருது. ஒரு சதுர மீட்டர் வயலை சமப்படுத்த ஆகும் செலவு வந்து 20 ரூபா. நம்மளுக்கு பரப்பளவு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 126. அதை 20ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 2520, 2520 ரூபா வருது. கணக்கு நல்லா புரிஞ்சுதா? இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, என்னன்னு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ, நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது என்னன்னா எக்ஸ்பிரஷனை எப்படி டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறது, டயக்ராமை எப்படி எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். In 1 year, a paper company had sold 6,25,610 notebooks out of a stock of 7,50,800 notebooks. Find the number of notebooks left unsold. ஸ்டாக் ரூமில் 7,50,800 நோட்புக்ஸ் இருக்குது. அதில் 6,25,610 நோட்புக்ஸ் வந்து சோல்ட் ஆயிடுச்சு. இதை ட்ரீ டயக்ராம் எப்படி வரையணும்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆப்ரேஷன் வந்து நோடில் தான் இருக்கணும். ஸோ சப்ராக்ஷன் சிம்பிள்.
இது வந்து ஸ்டாக்ல உள்ள நோட் புக் வந்து 7,50,800. சோல்ட் ஆன நோட் புக் 6,25,610. இதை சப்ராக்ட் பண்ணா 1,25,190. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி ட்ரீ டயக்ராமில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆப்ரேஷன் ஃபுல்லாக நோடில் தான் வரணும். அந்த போன் மாஸ் இது சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் தான், 6 divided by 2. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் 10 multiplied by 6. இதை ரெண்டும் ஆட் பண்ணணும். இதுக்குள்ள இது வரல ரிசல்ட்டையும் இதில் வந்த ரிசல்ட்டையும் ஆட் பண்ணணும், ப்ளஸ் சிம்பிள். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். பை பை.